வணக்கம். நம்ம இந்த பதிவில் திதி நித்யான்னு சொல்லி ஒரு 15 தேவதைகளை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அம்பிகைன்னு சொன்னாலே தேவி பராபட்டாரிகா லலிதா. இந்த லலிதாவை நம்ம 1000 நாமங்களால் லலிதா சகஸ்ரநாமம்னு சொல்லி நம்ம ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு 2 நாமாவளி வரும். பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா. இன்னொரு நாமாவளி நித்யா பராக்கிரமாடோப நிரீக்ஷண சமுத்சுகா. இந்த 2 நாமங்கள் எதை சொல்லுதுன்னா, பிரதமை முதல் பௌர்ணமி வரையிலான திதி தேவதைகளால் பூஜிக்கப்படுபவள் அன்னை என்றும், நித்யா தேவதைகளின் பராக்கிரமத்தை காண்பதில் ஆசை உள்ளவள் என்றும் பொருள். அதனால் இந்த லலிதா திரிபுர சுந்தரி இந்த திதி நித்யா தேவதைகள் பூஜிக்கிறதுலையும் அவங்களுடைய பராக்கிரமத்திலையும் ஆனந்தமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த நாமாவளி சொல்லுது. இவங்கெல்லாம் யார், இவங்களுடைய பராக்கிரமம் என்ன அப்படி பார்க்கும்போது, இந்த லலிதா பரமேஸ்வரி ஸ்ரீ சக்கர ரூபத்தில் வழிபடும் முறை ஸ்ரீ வித்யை என போற்றப்படுகிறது. அதில் பிந்துஸ்தானம் எனப்படும் இடத்தில் தேவி காமேஸ்வரனோடு இணைந்து காமேஸ்வரியாக அருள் பாலிக்கிறாள். பிந்துவை சுற்றியுள்ள முக்கோணத்தை சுற்றி பக்கத்துக்கு 5 நித்யா தேவிகள் வீட்டிலிருந்து அருள் புரிகிறார்கள். ஒரு பக்கத்துக்கு 5 பேர், 3 15. இந்த ஸ்ரீ வித்யாவின் பிரதம தேவதையான பராபட்டாரிகா என வேதங்கள் போற்றும் மகா நித்யாவானவள் ஸ்ரீ சக்கரத்தில் பிந்துஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அந்த தேவியின் அமிர்த கலைகள் 15 பாகங்களாக பிரிந்து ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு தேவியாக உருவம் பெற்று 15 நித்யா தேவிகளாக தேவியை சுற்றி கொலுவிற்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் அம்பிகையின் அங்க தேவதைகள். ஒரு மாதம் கிருஷ்ணபக்ஷம் பௌர்ணமியுடன் 15 நாட்கள், சுக்லபக்ஷம் அமாவாசையுடன் 15 நாட்கள் என 2ஆக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பட்சமும் 15 நாட்கள் உடையதாக கொள்ளப்படுகிறது. மகா நித்யாவின் கலைகளில் தோன்றிய 15 திதி நித்யாக்களும் ஒவ்வொரு பட்சத்திற்கும் ஒரு நாளாக மாதத்தில் 2 நாட்கள் இப்பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை மேற்கொள்கின்றனர். கால ரூபிணியாய் விளங்கும் நித்யா தேவிகளை அந்தந்த குறிப்பிட்ட திதிகளில் வணங்கி பூஜித்தால் மிக சிறந்த நலன்களை அந்த உபாசனை தரும். பிரதமை முதல் பௌர்ணமி வரை பிரதட்சணமாகவும், அடுத்து பிரதமை முதல் அமாவாசை வரை பிரதட்சணமாகவும் பூஜிக்க வேண்டும். இந்த 15 தேவிகளுக்கும் நம் அன்றாட பணிகளில் ஒரு பணியும், அப்பணி நன்கு நடைபெற ஒரு மந்திரமும் எந்திரமும் நியமிக்கப்பட்டுள்ளது. இப்போ இதில் என்ன சொல்கிறோன்னா, தினம் தினம் எந்த திதியோ அந்த திதி தேவதையை நம்ம வழிபடலாம். இல்லை நம்ம எந்த திதியில் பிறந்திருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு தினமும் அந்த திதி தேவதையை நம்ம வழிபடணும், உபாசனை பண்ணணும். ஏன்னா இப்போ நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் திதி சூன்ய ராசின்னு சொல்லி வருது. அப்படி வரும்பொழுது எந்த திதியோ சில ராசிகள் அதுக்கு சூன்யமாயிருது, அதில் இருக்கும் கிரகங்கள் நமக்கு பலன் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம எந்த திதியில் பிறந்தோன்னு தெரிஞ்சு அந்த திதி தேவதையை நம்ம டெய்லி ஒரு 9 முறையோ அந்த மந்திரத்தை, ஒரு 18 முறையோ அந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லா வித வளங்களும் ஈஸியாக கிடைக்கின்றதுனால தான் அந்த பதிவு பண்ணுறோம். இப்போ ஆதி சங்கரால் பிரசித்தமான சுபாகம் தந்திர பஞ்சகம் என்ற நூலில் இவர்கள் உபாசனை பற்றி விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. தந்திரம் என்ற நூலிலும் இவர்களின் தியான சுலோகங்கள், யந்திரங்கள், விளக்கங்கள் மற்றும் உபாசனை புரியும் மெத்தட்ஸ் ஆகியவைகள் உள்ளது. இப்போ திதி நித்யா மொத்தம் 15 பேர். இப்போ நம்ம இதை 3 வீடியோவாக பண்ணுறோம். முதல் வீடியோவில் ஃபஸ்ட்டு 5, அப்புறம் 2, 3, அதில் 5 5 நம்ம பண்ணிக்கலாம். முதல் திதி நித்யா காமேஸ்வரி. காம எனில் விரும்பிய ரூபத்தை எடுக்கக்கூடியவள் என்று பொருள். இவள் கோடி சூரிய பிரகாசமாக ஜொலிக்கும் தேக காந்தி உடையவள். மாணிக்க மகுடம் தரித்து பொன்னாலான மரகத மாலை, ஒட்டியானம் போன்ற விலை மதிப்பில்லா அணிகலன்களை அணிந்துள்ளார். முக்கண்கள், 6 திருக்கரங்கள் கொண்டவள். தன் திருக்கரங்களில் கரும்புவில், மலரம்புகள், பாசக்கயிறு, அங்குசம், அமிர்த பாத்திரம் மற்றும் வரதமுத்திரை தரித்து உள்ளாள். பிறை சூடிய திருமுடையை கொண்ட இந்த அம்பிகையின் புன்சிரிப்பும் கருணை பொழிந்திடும் கண்களும் கேட்கும் வரங்களை வாரி வழங்க வல்லவை. இவங்களுக்கான மந்திரம் என்னன்னா, ஓம் காமேஸ்வர்யே வித்மகே நித்ய கிளின்னாய தீமகே தன்னோ நித்யா பிரச்சோதயாத். இவங்க எந்த திதிகளில் இவங்களை வழிபடணும்னா, சுக்லபக்ஷ பிரதமை அமாவாசை,
இப்போ நீங்கள் அன்னைக்கும் பண்ணலாம். அப்போ நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் திதி என்னவோ, ஒரு வேளை சுக்லபக்ஷ பிரதமையோ அமாவாசையாக இருந்தால் நீங்கள் இந்த காமேஸ்வரியை தினமும் வழிபடலாம். அப்புறம் பகமாலினி. இந்த நித்யாதேவியின் மந்திரத்திலும் இவளின் பரிவார தேவதைகளின் மந்திரங்களிலும் பக என்னும் சப்தம் அடிக்கடி விடுவதால் இவள் பகமாலினி என்று அழைக்கப்படுகிறாள். பகம் என்ற சொல்லுக்கு பரிபூர்ணமான ஐஸ்வர்யம், தர்மம், தேஜஸ், ஞானம், வைராக்கியம், வீரியம், முக்தி என்றெல்லாம் பொருள் உண்டு. இவற்றுடன் அம்பிகை கூடியிருப்பதால் பகமாலினி ஆகிறாள். பகத்தோடு கூடிய சகல பொருட்களும் இவருடைய அம்சமாதலால் தேவிக்கு பகவதி என்றும் ஒரு பெயருண்டு. சிவந்த நிறம் உள்ளவள், சிவப்பு கற்களால் ஆன நகைகளை அணிவதில் மகிழ்பவள், அழகு பொலியும் திருமுகத்தினள் சதா தவளும் புன்முறுவலுடன் திகழ்கிறாள். முக்கண்களுடன் இடது கரங்களில் அல்லிமலர், பாசக்கயிறு, கரும்புவில் ஏந்தியும் வலது கரங்களில் தாமரை, அங்குசம், புஷ்பபானங்களை தரித்தும் தோற்றம் தருகிறாள். இந்த அம்மாவுடைய மந்திரம் என்னன்னா, ஓம் பகமாலின்யே வித்மகே சர்வ வசங்கர்யே தீமகி தன்னோ நித்யா பிரச்சோரயாத். இப்போ இவங்களுக்கு வழிபட வேண்டிய திதி சுக்லபக்ஷ த்விதியை, கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி. அப்புறம் நித்திய கிளின்னா. நித்திய கிளின்னா என்றால் கருணை மிகுந்தவள் என்று பொருள். இவளின் இதயம் என்றும் கருணையிலேயே ஊறிப்போனதாம். இவளின் மகிமை பற்றி கருட புராணத்தில் நித்திய கிளின்னா மதோபக்ஷையே திரிபுரம் புக்தி முக்திதாம் என கூறப்படுகிறது. இந்த அம்பிகையை துதிப்போர் உலகிலும் புத்தி சக்தியோடு வாழ்வர் என்று பொருள். சிவந்த நிறம், சிவந்த கரங்கள், புன்முறுவல் சிந்தும் திருமுக மண்டலம், முக்கண்கள், நெற்றியில் அரும்பு வியர்வை துளிகளுடன் திருமுடியில் பிறை சந்திரனுடன் அருள்பாலிக்கும் இந்த தேவிக்கு மதாலசா என்ற பெயரும் உண்டு. தன் 4 கரங்களிலும் பாசமங்குசம், பானபாத்திரம், அபயமுத்திரை தரித்தவள். அணிகலன்கள் அன்னையே அலங்கரிக்கின்றன. மந்திரம் ஓ நித்திய கிளின்னாய வித்மகே நித்திய மதத்ரவாய தீமகே தன்னோ நித்யா பிரச்சோரயாத். இப்போ இவங்களை எப்போ நம்ம வழிபடணும்னா, திதிகள் சுக்லபக்ஷ திருதியை, கிருஷ்ணபக்ஷ திரையோதசி. பேருண்டா நித்யா. அனைத்து அண்டங்களிலும் நிறைந்துள்ள தேவி அகிலத்துக்கே ஆதி காரணியாக துலங்குபவள். அநேக கோடி அண்டங்களை படைத்தவள். அவற்றை உருவாக்கியதால் இந்த அன்னைக்கு அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி என்றும் ஓர் திருநாமம் உண்டு. உருக்கி வார்த்த தங்கம் போன்ற மேனியில் பட்டாடைகளையும் குண்டலங்கள், பொன் ஆரங்கள், முத்துமாலை, ஒட்டியான மோதிரங்களை தரித்து நிகரற்ற அழகு வள்ளியாக திகழும் இவள் முக்கண்கள் தரித்தவள். புன்முறுவல் பூத்து தரிசிப்போரை பூரிக்க வைக்கிறார். தன் கர கமலங்களிலும் பக்தர்களின் பாதகமலங்களை அழிக்க பாசம், அங்குசம், கத்தி, கோதண்டம், கவசம், வஜ்ராயுதம் தரித்துள்ளார். தேவியின் திருவடி தாமரையை தாமரை மலர் தாங்குகிறது. மந்திரம் ஓம் பேருண்டாயை வித்மகே விஷஹராயை தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத். இப்போ இவங்களை வழிபட வேண்டிய திதி சுக்லபக்ஷ சதுர்த்தி, கிருஷ்ணபக்ஷ துவாதசி. வன்னிவாசினி. அக்னி மண்டலத்தில் உறைவதால் வன்னிவாசினி. அக்னி மண்டலம் நம் உடலின் மூலாதாரத்தில் உள்ளது. அங்கு குண்டலினி வடிவாய் அம்பிகை துலங்குகிறாள். வன்னி என்ற பதம் 3 என்ற எண்ணிக்கையும் குறிக்கும். தேவி லலிதாம்பையின் பஞ்சதசாட்சரி என்னும் மகாமந்திரத்தின் வாக்பவ, காமராஜ, சக்தி கூடங்களும் 3 ஆகும். அழகே உருவாய் அருளே வடிவாய் திகழும் இவள் மஞ்சள் நிற பீதாம்பரம் அணிவதில் விருப்பமுள்ளவள். சுற்றி சுழலும் மயக்கும் விழிகளையுடையவள். தன் திருக்கரங்களில் தாமரை, சங்கு, கரும்புவில் அல்லிப்பூ, கொம்பு, மலரம்புகள், மாதுளம்பழம், அமிர்த கலசம் என தரித்திருக்கிறாள். மந்திரம் வன்னி வாசின்யே வித்மகே சித்தி பிரதாயே தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத். வழிபட வேண்டிய திதிகள் சுக்லபக்ஷ பஞ்சமி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. இப்போது இதில் நம்ம 5 திதி தேவதைகளை பார்த்துருக்குறோம். வர்ற பதிவுகளில் இன்னும் நம்ம 2 வீடியோவாக இன்னும் 5, 10 திதி தேவதைகளை நம்ம சொல்ல போகிறோம். யார் எந்த திதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு பார்த்து நீங்கள் அந்த திதி தேவதையை வழிபட்டு நீங்கள் அந்த பலனை அடைய வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த பதிவு.